அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்துல நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனமாறுதலை தேவன் விரும்புகிறார். ஒரு மனம் திரும்புதலை தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியே இருக்கிற வண்ணமாக இருப்பதல்ல, ஒரு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழத்தக்கதாக, ஆண்டவரை பிரியப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் கவலைப்படுறோம். எத்தனை பேருக்குள்ள கவலை இருக்குது? ஏதோ குறித்து கவலை இருக்குது. இந்த கவலையெல்லாம் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்களுடைய கவலை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா வாழணும். வாழலையே, அது கவலைப்படுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் வாழ வேண்டுமே, ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டுமே, நான் செய்யலையே, அதை குறித்து கவலைப்படுறதில்லை. எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு நல்ல உடை இல்லை, எனக்கு வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், இதையே தான் நம்ம நினைக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, இப்படி எல்லாம் நினைக்கிறோமே ஒழிய, இதை குறித்து கவலைப்படுகிறோமே ஒழிய, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்து கவலைப்படுவதில்லை. தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதை குறித்து கவலைப்படுவது. நான் என் இருதயம் எங்க இருக்குது? என் இருதயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துல எல்லாமே மாயை அப்படின்னு பேசுறோம், பாடுறோம். ஆனா அந்த மாயான காரியங்களை தான் நம்ம நாடுகிறோம். அதன் மீது தான் நம்ம கவலை வைக்கிறோம். அதன் மீது தான் நம்ம கவனம் வைக்கிறோமே ஒழிய, ஆண்டவருக்கு மகிமையான காரியம் என்ன, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை சிந்திக்காமல் போகிறோம். அப்படி சிந்திக்காம போயிட்டு என்ன பண்றோம்? ஒரு மாயமாலமான வாழ்க்கை வாழ்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், நான் சபையில உறுப்பினரா இருக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன். பட் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய இருதயத்துல எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறதா? நான் அவருக்கு பிரியமா வாழணும். அதுக்குதான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். சபை எதுக்கு? சும்மா ஏதோ செய்தியை கேட்டு போறதுக்கு இல்லை. சபைக்கு வருவதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கிருந்து போகும்போது நான் பாவத்தை குறித்து உணர்வடைந்து மனம் திரும்பி ஒரு மர்வமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படி என்கிற நோக்கத்தோடு தான் நான் இங்கிருந்து போனேன் ஒழிய, ஏதோ சபைக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பது தவறு. காணிக்கை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பது தவறு. இதையெல்லாம் தேவன் பிரியப்படுவது இல்லை. அப்ப எதை பிரியப்படுறாரு? நீ ஏன் வரன்னு யோசி. ஏன் சபைக்கு வந்திருக்கிற? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் வேதம் வாசிக்கணும்? ஏன் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கணும்? ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா வாழ்வதற்காக நம் மனம் மாறணும், நான் மாறணும். இந்த உலகத்து மேலேயே கவனம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்து மேல நான் கவனம் வச்சேன்னா ஒரு நாள் அது என்னை விட்டு போகும்போது எனக்கு வேதனையா இருக்கும். எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற மேன்மையான காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு என்ன வேணும் அதை தருவார். எதை பத்தி கவலைப்படணும்? நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழலையே, ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யலையே, நான் ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கிற? ஐயோ, நான் எனக்குள்ள பண ஆசை பெருகி இருக்கிறதே, எனக்குள்ள மாம்ச இச்சைகள் பெருகி இருக்கிறதே, என் கண்களின் இச்சைகள் பெருகி இருக்கிறதே, இப்படிலாம் நான் இருந்து கொண்டு நான் ஒரு மாயமாலமான கிறிஸ்தவனா இருக்கிறேனே அப்படி என்கிறத நம்ம உணர்ந்து கத்திரத்துல என்ன பண்ணணும்? சொல்லுங்க, மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்புவதே கிடையாது. ஆனா பலி செலுத்துகிறோம். ஆண்டவர் பலியில பிரியப்படுகிறவர் அல்ல, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்துள்ள. இந்த காலவேளை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க யாரா இருந்தாலும், ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானா, தனிப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய வழிகள் தாறுமாறா இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யாம இந்த உலகத்து மேலேயே கவனம், என்டர்டைன்மெண்ட்லயே நான் கவனமா இருக்கிறேன், எப்ப பாரு செல்போனை வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், எப்ப பாரு டிவியில நான் இருக்கிறேன், எப்ப பாரு உலக கவனமா இருக்குது, நான் ஜபிக்கிறதே இல்லை அப்படின்னா மனம் திரும்புங்கள். தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் நீங்க செலவழிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உங்களுக்கு பிரியமானது என்னன்னு எனக்கு புரிய வைங்க, நான் எங்க தப்பு பண்றேன், நான் எங்க சரியில்லை, எங்க என்னுடைய மனம் உலகத்தால் கரைப்பட்டு கிடக்கிறது, எங்க என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறா இருக்கிறது, இதை யோசிக்கிறதும் இல்லை, இதை கேட்கறதும் இல்லை. ஆனா நம்ம பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம், காணிக்கை செலுத்துறோம், ஆலயத்துக்கு வரோம், எல்லாம் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல நான் எனக்கு பிரியல, உன் வாழ்க்கை சரியில்லைன்றார். சரியில்லாத வாழ்க்கையை வைத்துக்கொண்டு சரியான காரியங்களை நான் செய்யறேன்னு நீ நினைத்தால் அது மிகவும் ஆபத்துக்குரியது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு
தேவனுடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கும். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், தேவனுடைய வீட்டில இருந்தே ஆரம்பிக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான், பாவத்திலே வாழ்கிறான், ஆண்டவரை மறந்து போகிறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையோ யோசிக்கிறான். அவன் உலகம் முழு அவன் மனம் ஃபுல்லாவே உலகமா இருக்குது, கர்த்தரை பத்தி ஒரு காரியமும் இல்லைன்னா கடவுள் ஒரு காலத்துக்கு பிறகு அவனை நியாயம் தீர்ப்பார். ஒரு தனிப்பட்ட மனிதனை நியாயம் தீர்ப்பார், ஒரு குடும்பத்தை நியாயம் தீர்ப்பார், ஒரு ஊரை நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நல்லா புரிஞ்சுங்க, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணும்? முந்திக் கொள்ளும். அதுவும் மாயமாலம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களுடைய பாவங்கள். உலகத்தை போய் ஆண்டவர் கேட்டு இருக்க மாட்டார். உலகத்துல இருக்கும் அவன் பாட்டு அவன் பாவம் செய்துன்னு தான் இருப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க தப்பு பண்ண ஆண்டவர் ரொம்ப சீரியஸா எடுப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னா என் வாழ்க்கையில பெரிய டிஃபரெண்ட் இருக்கணும். எப்ப பாரு இந்த உலகத்தையே நினைச்சுக்க கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன ஆடம்பரம் பண்ணலாம், இது இருக்கக்கூடாது. அதை குறித்து கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பணத்தையும் புகழையும் பேரையும் பெருமையும் யார் தேடிக்கொண்டிருக்கிறது? உலகம் தேடுது. நீ அதை தேடாத. நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ்வது என்று தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நான் எப்படி ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதை பாருங்கள். நான் எப்படி ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எங்க ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவுல கலங்கம் இருக்கிறது, எங்க நான் சரியில்லை, அதை பாக்குறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொரோனா யாரால வருது? பிரச்சனை யாரால வருது? போராட்டங்கள் யாரால வருது? நம்மாலதான் வருது. வருமா? ஆண்டவர் தடுத்து நிறுத்துவாரா? நிறுத்தவே மாட்டார். எப்ப நிறுத்துவார்? நாம் மனம் திரும்பும் பொழுது. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வழியை விடுறதுல ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை ஸ்டாப் பண்ணுங்க கொரோனாவை. எப்படி ஸ்டாப் பண்ணுவாரு? பண்ணுவாரா? பண்ண மாட்டார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீருமா? தீராது. எப்ப தீரும்? நீ முதல்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணு. ஸ்டாப் எவ்ரிதிங். உன் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணு. ஆண்டவருடைய போய் அவருடைய சத்தத்தை கேள். கருத்தாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய திருமுகத்தை தரிசித்து அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது உன் கூட பேசுவார். சூப்பரா பேசுவார். உள்ள மாறுதல் அடையும். கடந்த நாட்களில் எனக்கு பயங்கர போராட்டங்கள், பயங்கர பிரச்சனைகள். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறேன். அருமையா ஆண்டவர் சொன்னாரு, 3 மணி நேரம் ஒரே நேரத்துக்கு 3 மணி நேரம் அது போதாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அவருக்காக கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வந்து ஆண்டு சமூகத்துல காத்து கொண்டே இருந்தேன். தெளிவா பேசினார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னாரு. கரெக்டா சொன்னார். இதெல்லாம் சரி பண்ண அப்படின்னா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம். பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நமக்குள்ள நிறைய குறை இருக்குது. மாம்சத்தினுடைய இச்சைகள் இருக்கிறது, கண்களின் இச்சைகள் இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்குது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய மனுஷன், எனக்கு பெருமை இருக்குது. பெருமை எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. பண ஆசை இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, போராமைப்படுகிறேன். ஆண்டவருக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என் வாழ்க்கையில காணப்படுமானால் அதை ஒவ்வொன்னா நான் அறிக்கை மெய்யா மனம் திரும்பணும். சும்மா போலியா மனம் திரும்புறது இல்லை. நீ பாவத்தை விடல, நியாய தீர்ப்பு உன்னை சந்திக்கும். நீ பாவத்தை விட்டு மாறல, உன் பிரச்சனை மாறாது. ஏன்னா தேவன் அவரை யாரும் ஏமாத்த முடியாது. நம்ம நினைக்கிற ஆண்டவரை ஏமாத்திரலான்னு, ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. நம்ம தேவன் சும்மா போலியான தேவனா? உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் கண்காணிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் இந்த உலகத்துலன்றத அவர் கூர்ந்து கவனிக்கிறார். நாம் இந்த உலகத்துல வித்தியாசமானவர்களை வாழணும். எல்லாரும் மாதிரி நம்ம வாழ்வதை நிறுத்தணும். எல்லாரும் மாதிரி உலகம் பின்னாலேயோ இந்த உலகத்தில் உள்ளவைகள் பின்னாலேயோ நீ ஒண்ணு கர்த்தருக்கு ஆராதனை பண்ணு, இல்ல பணத்துக்கு ஆராதனை பண்ணு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. பணம் தேவை, பொருள் தேவை, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ அவருக்கு பிரியமா வாழ ஆரம்பி, எல்லாம் பரலோகத்திலிருந்து உனக்கு வரும். உன் தேவைகளை அவர் சந்திப்பாரா? சந்திக்க மாட்டேன் நான் சொல்றாரு. கண்டிப்பா சந்திப்பாரு. எப்ப சந்திப்பாரு? நல்லா புரிஞ்சுங்க. நம்ம மைண்ட் வந்து உலகமா இருக்குது. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீங்க. என் இருதயம் எப்படி இருக்குது? எது மேல ரொம்ப கவனமா இருக்குது? எதை சார்ந்து இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்தட்டும். என்னுடைய இருதயம் எதை நாடி போகிறது? என்னுடைய மனம் எதை நாடி போகிறது? நான் எதை தேடி கொண்டிருக்கிறேன்? நான் எதை தேடணும்?
ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதுதான் என் கவலையா இருக்கணும். ஐயோ, நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்லையே, என் மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, நான் நிறைய காலங்களை என்ன பண்றேன், வீணடித்து கொண்டிருக்கிறேனே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில என்டர்டைன்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இன்னைய உலகத்துல கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தனிந்து போகிற காலம். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அப்படியே குறைஞ்சு போயிடும். பணப்பிரியராயும், லௌகிக பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், கீழ்ப்படியாதவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் எல்லாம் பாழா போச்சு. நம்மளை சுற்றில இருக்கிற நிறைய எல்லாம் பாழா போச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம மனம் திரும்பும், கர்த்தரிடத்துல கண்ணீர் விட்டு மனம் திரும்பும். ஆண்டவரே, என் கவலை எல்லாம் உலகத்துல என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதை சாதிக்கலாம், எதை பெற்றுக்கொள்ளலாம் தான் இருக்குது ஒழிய உங்களுக்கு பிரியமா வாழலையே என்ற ஒரு துக்கம் எனக்குள்ள இல்லை. உங்க சித்தம் செய்யலையே, உங்க விருப்பம் என்ன? என்னைக்காவது தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து நம்மளை நாமே நிதானித்து அறிந்து, என் மனசு சரியில்லை ஆண்டவரே, எப்ப பாரு உலகத்தையே சார்ந்து இருக்குது, உலகத்து பின்னாலேயே போகுது, உலகத்தில் உள்ளவைகளிலேயே நாட்டமா இருக்கிறது, உங்களை உண்மையா நான் நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்ன அழகான பாடலை பாடினாங்க. லோக சுக மேன்மை யாவும் எந்தனை கவர்ச்சித்தால், கவர்ச்சி உங்களை கவர்ந்து இழுக்கும். லோக சுக மேன்மைகள் உங்களை கவர்ந்து இழுக்கும். பாவ சோதனைகள் உங்களை என்ன பண்ணும், தாக்கும். ஆனா இதன் மத்தியில ஒரு பூரண அழகுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நான் நேசிக்கணும், அவருக்காக வாழணும். மற்றபடி எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். உன் வேலையை கர்த்தர் பார்த்துக்குவாரு, உன் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு, உன் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்குவாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனா நீ அவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்து. அதிகமா அவர் சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணு. காலையில எழுந்த உடனே உன்னுடைய மனம் எங்க போறோம்னா அவர் சமூகத்துக்கு தான் போகணும். அவரை போய் தேடணும், அவர் முகத்தை தரிசிக்கிறப்பா, உங்களுடைய பிள்ளையா நான் வந்திருக்கிறப்பா, இந்த நாள் முழுவதும் உங்க சித்தம் செய்யணும், உங்களுக்கு பிரியமா வாழணும். எனக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. இதெல்லாம் கவலைப்படுறது கிடையாதுங்க. ஐயோ எனக்கு இது வரலையே, இது மாறலையே, அது மாறலையே, அந்த பிரச்சனை கதை, இதை தீர்க்கணுமே, அது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா மாற வேண்டியது யாரு? நம்ம மாறணும். பாவத்தையே செய்துக்குன்னு பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இன்னும் உலகத்துக்கு பின்னாலேயே போய்கொண்டு உலக ஆசைகளை விட்டு விடுங்கள், பொருளாசைகளை விட்டு விடுங்கள், ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள். என்ன அழகா பேசுறாரு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்ப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். இந்த வார்த்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கையை உயர்த்தி கேர்த்தி நல்லா ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு பிடிக்கல. எத்தனை பேர் கையெல்லாம் உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிடிக்கல. நீங்க ரொம்ப ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் கேட்கல. ஜெபம் கேட்கப்படுதா உங்களுக்கு? ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா? கேட்கப்படல. ஏன் கேட்கப்படல? ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? ஏன்னா நம்ம கரைபட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயம் கரைபட்டு இருக்கிறது. ரத்தத்தால் கரைபட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்ப பாரு உலகத்தால் கரைபட்டு இருக்கிறது. உலக ஆசைகள், இச்சைகள், பொருளாசைகள், பண ஆசைகள், இந்த உலகத்தின் மீது நாட்டம் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறதே இல்லை. உண்மையான கதறுதலோடு, உண்மையான மனசோடு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ப்ராப்ளமே என்ன தெரியுமா? நம்ம சும்மா நம்ம தேற்றிக்கிறோம். நான் ஜெபம் பண்றேன், நான் வொர்ஷிப் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் இந்த சபையில இருக்கிறேன், நான் தான் முக்கியம், என் பெரிய ஆளு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் தப்பு. இதை மாத்திக்கணும். ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களே ஆண்டவருக்கு பிடிக்கும். உண்மையாக கர்த்தருக்கு முன்னால இருதயத்தை திறந்து வைத்து, ஆண்டவரே என்னை ரட்சித்தீர், என்னை மீட்டுக் கொண்டீர், என்னுடைய பிள்ளையாய மாற்றி இருக்கிறீர், எதுக்காக மாத்தினீர், எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்,
எதற்காக நான் இந்த சத்தியங்களை கேட்கிறேன், எதுக்காக நான் ஜெபிக்கணும், எதுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும், எதுக்காக நான் ஆலயத்துக்கு வரணும், ஏன்? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு வந்துட்டா போதும்னு நினைக்கிறது தப்பு, இதை கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறது தப்பு, இதை செய்துட்டா போதும்னு நினைக்கிறது தப்பு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய மனதை சுத்திகரிக்கணும், நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்கணும். உண்மையா நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால திறந்து ஊற்றணும். ஆண்டவரே, நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் எதுக்காக ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன், எதை நினைச்சு வருத்தப்படுறேன். நம்ம வருத்தம் எல்லாம் பாருங்க குப்பையை கலரிக்கிற வருத்தம் தான். பாவம் பாவம் நமக்கு பிடிக்குது. ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு ஆரம்பித்து விட்டது. ஆங்காங்கே ஜனங்கள் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் மிக முக்கியமாக கிறிஸ்தவங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க மாயமானம் பண்றாங்க. ஆண்டவர் விரும்புற வாழ்க்கை வாழறதில்ல, எல்லாம் போலித்தனம், எல்லாவற்றிலும் ஏமாற்று வேலை. நினைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிட்டா நான் கரெக்ட் நினைக்கிறாங்க. கிடையாது. உங்க வாழ்க்கை மாறணும், உங்க எண்ணங்கள் மாறணும். உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் கர்த்தருக்கு முன்னால உண்மையா அறிக்கையிடணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், பேர் அவருடைய நாமம் வச்சிருக்கிற, ஆனா அவர் பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிற, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசிக்கிற, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களையே இந்த உலகமே உன்னுடைய சதமா இருக்கிறது, உலகமே உன்னுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் உன்னை கைவிடும். மரணம் எல்லாருக்கும் வரும், எப்ப வேணா வரும். மரணம் வரும்போது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும், எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும், ஐயோ என்ன, ஏன் இப்படி பிரச்சனை வந்தது, ஏன் இப்படி போராட்டம் வந்தது. அப்ப நான் கர்த்தரிடத்துல போய் நான் என்னை ஆராய்ந்து பார்த்து நான் திருத்தி கொண்டால், அருமையான தேவன், நல்ல தேவன், மனமிறங்குகிற தேவன், என் பிள்ளை திருந்திட்டான், என் பிள்ளை எனக்கு பிரியமா வாழ முடிவு எடுத்துட்டான், என் பிள்ளை எனக்கு சித்தமானதை செய்ய விரும்புறான். பாத்தீங்கன்னா மற்ற எல்லா காரியங்களையும் தேவனுடைய ராஜ்யம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நான் இன்னும் என் கோணலான புத்தியில தான் இருப்பேன், நான் இன்னும் என் வழியில தான் நடப்பேன், இன்னும் நான் உலக மனிதர்களை போல விக்கிரக ஆராதனை தான் பண்ணுவேன். விக்கிரக ஆராதனை என்னங்க? உலகத்து பின்னால போறதுங்க, பணத்து பின்னால போறது, பொருட்கள் பின்னால போறது. பொருட்கள் பின்னாலேயோ பணத்தின் பின்னாலேயோ பெருமையின் பின்னாலேயோ போகிறதை நிறுத்துங்கள். கர்த்தருக்கு பின்னால வாங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த நாள் முழுவதும் நான் உமக்கு பிரியமானவைகளை செய்யணும். கடந்த நாட்கள்ல நான் அப்படிலாம் நான் வாழ்ந்துட்டேன், அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஐ ஃபீல் வெரி பேட், நான் ரொம்ப அதை குறித்து வருத்தப்படுறேன்பா. நான் உங்க பேரை வச்சிருக்கிறேன், நான் மாயமாலமான வாழ்க்கை வாழக்கூடாது, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையானால் நான் தேவனுடைய பிள்ளையை போல நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்க இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் மிகுதியாய் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உன்னை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது, கரைப்பட்டு இருக்கிறது. கரைப்பட்டு போயிட்டு ஜெபமே சரி கிடையாது. ஜெபமே என்னன்னா, உன்னுடைய தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு இது வேணும், எனக்கு அதை மாத்துங்க, இதை மாத்துங்க. முதல்ல ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, என்ன மாத்துங்கன்னு சொல்லுங்க, என்ன மாத்துங்க, நான் சரியில்லை. என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லி அமிச்சேன், நீ வீட்டுல போய் நீ சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்க, சூழ்நிலையை மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, குடும்பத்தை மாத்துங்கன்னு சொல்லாத, எங்களை மாத்துங்கன்னு ஜெபம் பண்ண அப்படின்னு. மாற வேண்டியது என்ன? சூழ்நிலையோ பிரச்சனையோ இல்லைங்க, அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்க மாட்டாரா? கண்டிப்பா மாத்துவார். மாத்துறவர் அவரு. நம்ம மாற வேண்டியது யாரு? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டருக்கு செய்யணும், அது செய்யணும். ஆண்டருக்கு இது பிரியம்லாம் தூக்கி போடணும். ஆண்டருக்கு பிரியமில்லாதே சிந்திக்கிறது, ஆண்டருக்கு பிரியமில்லாதே கேட்கிறது, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உன் கவலை அதுல இருக்கக்கூடாது, உன் ஃபீலிங் அதுல இருக்கக்கூடாது. உன் ஃபீலிங், நான் எங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உலகத்தான் அல்ல, நான் உலக மனிதன் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எந்த ஒரு வெளிப்புறமான செயல்களையும் தேவன் விரும்புவது கிடையாது. வெளிப்புறமான செயல்னா மத்தவங்க பாக்குற மாதிரி நான் பண்ற எந்த ஆக்ஷனும் கர்த்தர் பாக்குறது கிடையாது, உள்ளத்தை தான் பாக்குறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் தான் வெளியில என்ன பண்றேன்னு பாப்பான், ஆனா தேவன் உன் இருதயத்தை பாக்குறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்தா அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும்.
ரொம்ப தாழ்மையா இருக்கணும். நான் இந்த சபையினுடைய போதகர், நல்லா புரிஞ்சுங்க. நான் போயிட்டு எப்ப பாரு நான் தான் பாஸ்டர் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் வேலைக்கார மாதிரி நடக்கணும். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா என்னுடைய இருதயம் தாழ்மையா இருக்கணும். நான் பெருமையா நடந்துக்கின்னு, நான் கர்வம் பிடிச்சுக்கின்னு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நான் தான் பெரிய ஆள் நினைச்சேன்னா ஒரே தட்டு தட்டிடுவார். எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆனா எதை நினைத்து நீ பெருமையா வாழாத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். உனக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் சன் ஆஃப் காட், ஐ ஆம் a son of God, நான் தேவனுடைய பிள்ளை. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார். எந்த கவலையும் நான் பட வேண்டியது இல்லை. என் கவலை எல்லாம் என்ன? அவருக்கு எப்படி பிரியமா வாழ்வது, அவருடைய சித்தத்தை எப்படி செய்வது, அவரை எப்படி நான் பிளீஸ் பண்ணுவது. மனுஷனை பிளீஸ் பண்ண பார்க்காத, மனிதர்களை கவர்ந்து இழுக்க பார்க்காத, கர்த்தரை பிரியப்படுத்த பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவரை யாராலும் ஏமாத்த முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மிகவும் அற்புதமானவர், நல்லவர். நீ நினைக்கிற ஆண்டவரை ஏமாத்துறேன்னு, மேலாட்டம் பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி காட்டுற, ஆனா உள்ளம் சரியில்லை, இருதயம் சரியில்லை, எல்லாம் தப்பு தப்பா இருக்குது. அப்ப ஆண்டவர், நீ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வெளிப்புறமா என்னென்ன பலி செலுத்தலாங்க, எல்லாம் பண்ணலாம். ஆனா கீழ்ப்படிதல் இல்லைன்னா கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கலும் அவருக்கு செவி கொடுக்கணும். அவருடைய சமூகத்துல போய் அவருடைய சத்தத்தை கேட்கணும். என்னைக்காவது ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? அவர் உங்க கூட பேசி இருக்கிறாரா? அப்போ என்ன பண்ணணும்? உட்காரணும் ஆண்டு சமூகத்துல. அப்படியே போய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த வாஞ்சையை வெளிப்படுத்தணும். நான் உங்களை நேசிக்கிறேன்பா, நான் எனக்கு நீங்க தான் தேவை, நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே ஒருவேளை நான் என் திறமையில பண்ணலாம், ஆனா நீங்க இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. என் கூட இருங்க, என் கூடவே இருந்து என்னை நடத்துங்க, எனக்கு நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும். ஒரு சமூகத்துல உட்கார்ந்து அந்த வாஞ்சையை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அப்படியே தம்முடைய பிரசன்னத்தை உங்க மேல அப்படியே அனுப்புவார். ஒரு ஏசி ஆன் பண்ண உடனே ஜில்னஸ் வராது, பாத்தீங்களா? ஏன்னா ஏற்கனவே உள்ள அந்த ரூம் ஃபுல்லா எப்படி இருக்குது, ஹீட்டா இருக்கு. உடனே ஜில்னஸ் வராது. ஆனா ஸ்லோவா அந்த ஜில்னஸ் என்ன பண்ணும்? பரவும். நீங்க ஜோம் பண்ண உடனே சில பேர் போயிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன வந்துடும் நினைக்கிறாங்க, வராது. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தி லார்ட். அவருடைய பிரசன்னம் நிறையணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை ஆராதிக்கணும், உண்மையான இருதயத்தோடு, உண்மையான கதறுதலோடு, ஒரு மனம் திரும்புதலோடு. ஆண்டவரே என் வாழ்க்கை சரியில்லையா ஆண்டவரே, என் மனசு எதையும் சுத்தி ஓடுதே ஆண்டவரே, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசலன்னா நான் ஒரு குழந்தை தன் தாய் முகத்தை பார்க்கலன்னா எப்படி திகைத்து போகுமோ அது மாதிரி திகைச்சு போடுவோம். எல்லாம் இருக்கலாம், ஆனா அம்மா கூட இருந்தா தாங்க குழந்தைக்கு ஆறுதல். ஒரு வீட்டுல பயங்கரமான பொருட்கள்லாம், நல்ல பொருட்கள், அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டாங்க. அம்மா போயிட்டாங்க, பொருள்லாம் இருக்குது, எல்லா பொருளும் வாங்கி போட்டேன், உனக்கு எல்லாமே இருக்குது, நான் அம்மா போயிட்டு வரேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா அப்பா பின்னாடி தான் ஓடும். நீங்க உண்மையா அப்பா பிள்ளைங்களா, உண்மை ஆண்டோடைய பிள்ளைங்களா? எல்லாமே கர்த்தர் கொடுப்பாரு, அது மேல போய் சாஞ்சிக்காத, அதை பெருசா நினைக்காத. அது இல்ல உன்னை சந்தோஷப்படுத்துவது, அதல்ல உன்னை ஆசீர்வதிப்பது, அதல்ல உன்னை பாதுகாக்க போவது. தேவனுடைய கோபாக்கினை நாளிலே கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் அவரை பின்பற்றி, அவரை சார்ந்து கொள், அவருக்காக வாழ, அவருடைய மறைவிலே வந்து சேர்ந்து விடு. உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன். எத்தனை பேர் தங்குறீங்க? தங்குறதே இல்லை, அவரை விரும்புறதே இல்லை, அவரை தேடுறதே எதுக்கு தெரியுமா? உலக பிரகாரமான பணம் வேணும், பொருள் வேணும், செல்வம் வேணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போற? இதெல்லாம் இருந்தும் அவர் உன்னோடு இல்லாவிட்டால், அவருடைய பிரசன்னம் உன்னோடு இல்லாவிட்டால், இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆகுனா வெறுப்பாயிடும். போய் பாருங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல செத்துன்னு இருக்கிறான் பாருங்க. பயங்கரமா கோடி கோடியா பணம் இருக்குது, செத்துக்கிட்டு இருக்கிறான், வாழ்க்கை சரியில்லை. அந்த நேரத்துல என் பேங்க் புக் எடுத்துனா எவ்வளவு பணம் இருக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லுவானா? எது மேலே நாட்டம் இருக்காது. இக்கட்டு காலத்துல அதெல்லாம் உதவாது, செல்வம் உதவாது. இக்கட்டு காலத்துல இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் உதவாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் இருந்துட்டா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருக்கு பிரியமா வாழ முயற்சி பண்ணிட்டா எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லாம் இருக்கும், வேதனை பெருகும், நெருக்கடிகள் தொடரும்.
சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு 16ஆம் வசனம், உங்களை கழுவி என்ன பண்ணுங்க, சுத்திகரியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி சமூகத்துல போய் உண்மையான கதறுதலோடு உங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா வாழும்படி, உங்கள் சித்தம் செய்யும்படி, ஆண்டவரே உமக்காக வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உலகத்துல என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீர் வைத்திருக்கிறேன். நான் ஒளியின் பிள்ளையா என்ன பண்ணணும், வாழணும். எனக்குள்ள இருக்கிற கரையெல்லாம் நீங்கட்டும். இதெல்லாம் என் இருதயத்தை கரைப்படுத்தி இருக்கிறது, எதெல்லாம் என் சிந்தையை கரைப்படுத்தி இருக்கிறது, இந்த கரையெல்லாம் என்னை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. வெறும் ரிச்சுவல்ஸ் செய்யக்கூடாது, சடங்கு மாதிரி பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு சடங்கே பிடிக்காது. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நாட் a rituals but repentance, மனம் திரும்புதல். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து உண்மையான கதறுதலோடு, உண்மையான மனசோடு, நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன் போதும்னு நினைச்சேன்னா, உன்னை விட பைத்தியக்காரன் வேற யாருமே கிடையாது. ஆலயத்துக்கு எதுக்கு வர? உன்னை உணர்வதற்காக தான் இங்க வர. உன்னை உணர்ந்து சரிப்படுத்தணும். நான் ஆலயத்துக்கு வந்துட்டு போதும். ஒரு ஹாஸ்பிட்டல் போற, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து கொடுக்கலன்னா, ஒத்து போறனா எப்படி? ஹாஸ்பிட்டல் போயிட்டா நல்லா ஆயிடுவியா? ஹாஸ்பிட்டல் போனா நல்லா ஆக மாட்டேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை ஒத்துழைக்கணும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யணும். உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வேணும். ரிச்சுவல்ஸ் உள்ள போறது, ரிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பது. ஒரு ஹோட்டல் போறீங்க, நீங்க சார் நான் கிரீன் பார்க் ஹோட்டல் போனேன்றீங்க. கிரீன் பார்க் ஹோட்டல் என்ன பண்ண, பார்த்துட்டு வந்தேன் என்ன பிரயோஜனம்? ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் நல்லாயிடுவே, ஆக மாட்டேன். ஆலயத்துக்கு வருவதனால நீ சரியாக மாட்டேன். வாழ்க்கை மாற வேண்டும். உன்னுடைய குணங்கள் மாறணும், உன்னுடைய எண்ணங்கள் மாறணும், உன்னுடைய பேச்சு மாறணும், உன் பார்வை மாறணும், உன்னுடைய ஆசை மாறணும். நான் ஆமேனே வரமாட்டேன் பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா, ஆமேன் ஆமேன். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்ட ட்ரெயின் பண்ணிட்டாங்க. வெறும் உலகம் உலகம் உலகம், அதுக்கு ஆமேன் போடுவோம். மனம் திரும்புதலுக்கு ஆமேன் போடவே மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு ரிச்சுவல் பிடிக்காது, ரிபெண்டன்ஸ் தான் பிடிக்கும். ரிச்சுவல்ஸ் ஆண்டவருக்கு என்ன பண்ணும், வேதனையை தான் கொண்டு வரும். அதான் சொல்றாரு, பலி எனக்கு தேவையில்லடா, ஆட்டுக்கடாவின் நினம் எனக்கு தேவையில்ல. நீ அதை கொடுத்துட்டா நினைக்கிற எல்லாம் ஓகேன்னு, அது ஓகே கிடையாது. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி பாருங்களேன், எல்லாம் அப்பா சூப்பரா பண்ணுவார் பாருங்க. சூப்பரா ஆக்கிடுவார், எல்லாமே சரியாயிடும். எல்லாம் கோடலானதெல்லாம் நேரம் ஆயிடும், கரடானதெல்லாம் சமமாயிடும், சூப்பர் பண்ணிடுவாரு. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? செவி கொடுக்கிறவர்களை. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களை. ஹல்லேலூயா. சோ நல்லா புரிஞ்சுங்க, கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். மீதி பேருக்கு வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணா கூட நடக்காது. சில பேர் சொல்றாங்களே, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நடக்கல. நடக்காது. எப்படி நடக்கும்? இதான் கீழ்ப்படிகிறது இல்லையே. அவர் மாறாதவர், ஆனா நீ மாறணுமே. ஆண்டவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்றது நடக்கவே இல்லை. நடக்காது. எப்படி நடக்கும்? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு ஆரம்பிச்ச, நீ கேட்க வேண்டியது இல்லையே. ஏன்னா அவருக்கு தெரியாதா எல்லாம் செய்யணும்னு? உனக்கு எல்லாம் அற்புதமா செய்வார். நீ ஏன் நினைப்ப, எப்படி இது ஆச்சு, எப்படி நடந்தது, எல்லாம் மாத்திடுவார். சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகள் மாறும். ஆனா நாம் பிரச்சனைகள் மாறணும், நான் மாறணும். நான் ஆமேனே வரமாட்டேன். ஐயோ, நான் மாறணுங்க, கண்டிப்பா மாறணும். இங்கிருந்து போகும்போது ஒரு மாற்றத்தோட போகணும், எண்ணங்கள் மாறணும். இந்த உலகத்தை நினைச்சு பெருமைப்படாத, உலகத்துல இருக்கிற எதை குறித்தும் பெருமைப்படாத. ஒரே பெருமை தான் உனக்கு இருக்கணும், நான் இயேசுப்பா பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சோ ஆண்டவருக்கு பலி அல்ல, ஆட்டுக்கடாவின் நினம் அல்ல, நீங்க செய்கின்ற வெளிப்புறமான செயல்கள் அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தை தேவன் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கிறார்.
இங்கிருந்து போகும்போது ஒரு உள்ளான மாற்றத்தோடு நான் போறோம், ஒரு உள்ளான சரிப்படுத்துதலோடு. நான் உலகத்துக்கு போறேன், உலகம் பயங்கரமானது, நான் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் என்னை கவர்ந்து இழுக்கும். ஆனா ஏன் ஆசை யார் மேல இருக்கணும்? பாட்டு பாடுறதுல வேற ஒரு ஆசை இல்ல, இயேசு ராஜா. அது கூட நானே சொல்லணுமா? உண்மை தவிர. அந்த பாட்டு கரெக்டான பாட்டு தானா நீ பாடுறது? யோசி. வேற ஒரு ஆசையே இல்லையா உனக்கு? இயேசுவை தவிர எவ்வளவு ஆசை வச்சுக்கிற மனசுல எல்லாத்தையும் தூக்கி போடு. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சித்தம் என்னது என்று பகுத்தறியுங்கள். அப்படியே உலகத்துல நம்மளை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நடக்கிற நடக்கையே நீங்க யாருன்னு காமிக்கும். நீங்க பேசுற பேச்சு உங்களை யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும். உங்கள் செயல்கள் இந்த உலகத்துக்கு சொல்லும். இவங்க என் பிள்ளைங்கன்றத ஆண்டவர் உங்க செயல்கள் மூலம் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். நீங்க யாரும் சொல்ல தேவை நான் கிறிஸ்தவன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல தேவை நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு, நீங்க யாருக்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை நான் இந்த சபையினுடைய உறுப்பினர் என்று. பார்த்தாலே தெரியுங்க, உங்க வாழ்க்கையே பேசுங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு என்று அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். எல்லாருக்கும் இந்த காலை வேளையில நமக்கு அதை ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை வேளையில நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 16 வசனத்துல சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். எப்ப பாரு தீமையே நினைக்காதீங்க. இதெல்லாம் செய்யறது கிடையாது. நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், நான் பலி செலுத்திட்டேன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. இது ஆண்டவர் விரும்புறதும் கிடையாது. ஆண்டவர் விரும்புவது என்ன? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்புறம் 17 வசனத்துல நன்மை செய்யப்படுங்கள். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க நன்மை தான் செய்யணும். யாருக்கும் தீமை நினைக்க கூட கூடாது. ஏன்னா தீமை செய்யறவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யன்னு சொல்லி ஏன் சொன்னார்? அவங்க தீமை செய்துட்டாங்க, அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்க கூடாது. தீமை செய்யறவங்க கூட மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு என்னை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன? தேவனுடைய பிள்ளைங்க யார் பண்ணணும்? இதை தேவன் உலகத்தோடு எதிர்பார்க்கிறது இல்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைங்க தாழ்த்தணும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி எல்லா அசுத்தமான எண்ணங்களை விட்டு ஓயுங்கள், எல்லா அசுத்தமான செய்கையை விடுங்கள். என்ன அழகா சொல்ற 16 வசனத்துல, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆண்டவருக்கு முன்னால மன தாழ்மையோடு கதறுதலோடு, ஐயோ ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், உங்களுக்கு பிரியமில்லாத குணங்கள் என்னை விட்டு மாறட்டும், என்னை கழுவுங்க உம்முடைய ரத்தத்தினால, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. அகற்றலன்னு வச்சுங்களேன், கோபாக்கினை வரும், தண்டனை வரும். ஆண்டவர் பார்த்துக்கலாம் சும்மா இருக்க மாட்டார். அதுவும் அவருடைய பிள்ளைங்க தப்பான உடனே ஆக்ஷன் எடுப்பார். சொல்லி பார்ப்பாரு, முதல்ல உணர்த்துவாரு, சொல்லுவாரு, புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு பல முறை. ரொம்ப நல்ல தேவன், நீடிய பொறுமையா இருந்து நம்மை மாற்ற ட்ரை பண்ணுவாரு. மாற்றலனா கோலை எடுக்க வேண்டியது இருக்கும், தடியை எடுக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சும்மா விட மாட்டார். அதான் புரிந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன வேதனைகள் வரும்போதே மாறிடணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே நம்மளை போய் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே பிரச்சனையை மாத்தணும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எதனால இது பிரச்சனை வந்தது? ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் இதெல்லாம் தடைபட்டு இருக்குது, ஏன் சரியில்லை, ஏன் இது மாதிரி காரியங்கள்லாம் தடைபடுது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணும்? நீங்கள் மாறினால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. சும்மா அதே பண்ணின்னு இருக்காது. பண்ற விஷயம் சரியில்லை கர்த்தருக்கு முன்னால.
என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? வாழ்க்கை எங்க போய் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எல்லாம் பண்ண சரியாயிட நினைக்கிறியா? ஆகவே ஆகாது. என்ன பண்றன்றது உன் மனசாட்சியை கேளு. நீ எப்படி வாழ்கிறன்றது உன் இருதயத்தை கேளு. சும்மா உலகத்து பின்னாடியே ஓடுறது, உலக காரியங்களையே சிந்திக்கிறது. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு இதை சொல்றார். நீ மிகுதியா ஜோமனாலும் கேட்க மாட்டேன், உன் கையை உயர்த்தினாலும், நீ சர்ச்சுக்கு வந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரைய தவிர ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து போற, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. நீ தயவு செய்து சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வேண்டுமானால் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தேடாதீங்க. அவருக்கு பிரியமா வாழ்வதை தேடுங்கள், அவருடைய சித்தத்தை தேடுங்கள். அவருடைய நல்லா புரிஞ்சுங்க, ஜெபம் பண்ணாம எதுவுமே நடக்காதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம் பண்ணாம தானா நடக்கணும். ஜெபம் பண்ணாம எதுவுமே நடக்காது, எல்லாம் சொதப்போம். அப்ப ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணோம்? ஜெபமே எதுக்குதான்? என்னை நான் ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்பது. ஆண்டுகிட்ட போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நீங்க ஆர்டர் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீ சரியாயிட்டீன்னா எல்லாம் அவர் சரி பண்ணிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டு சொல்றாரு இதெல்லாம் நிறுத்துன்றாரு, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுன்றாரு. எதை சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள். நம்ம மைண்ட் ஃபுல்லா நன்மை தான் செய்யணும். நம்ம மைண்ட் ஃபுல்லா நன்மை நன்மை நன்மை. யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்? நமக்கு நன்மை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யணும். அப்படியா? இல்ல, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்யணும். நீங்கள் தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை வெல்லு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இது அப்பா சமூகத்துல போய் உன்னை தாழ்த்தி உன்னை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு சோமனா தான் அந்த பலனே கிடைக்கும். ஆண்டவர் பலன் கொடுப்பார், ஆனா நீ செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பலன் ஆண்டவரே செய்வார்னு நினைக்காத, நீ தான் செய்யணும், நீ தான் மனம் திரும்பணும், நீ தான் மாத்திக்கணும், நீ தான் சரி பண்ணணும். அவர் கிருபையை கொடுப்பார், உனக்கு பலன் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. சிம்சோன் மீது பரிசுத்தாவியானவர் இறங்கினாரு. பரிசுத்தாவியானவர் இறங்கிட்டாருன்னு அவன் சும்மா இருந்த இல்ல. கழுதையின் தாடை எலும்பு அவன் எடுக்கணும், அவன் ஃபைட் பண்ணணும், அவன் அடிக்கணும். பாவத்தை அடிச்சு நொறுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், உன்னை எதிர்த்து வர எல்லா பாவத்தையும் அடிச்சு நொறுக்கு. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார்னு உட்காந்துக்காது. ஆண்டவர் செய்ய மாட்டாரு, பலன் தான் கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நீ என்ன பாவம் பண்ணிட்டே பெரிய தப்பு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் யோவான் அவரே சொல்றாரு, எல்லா நியாயத்தை நீக்கி, எல்லா நியாயம் நீக்கப்படணும். அது உள்ள வச்சுக்கினே அதுலயே போராமையும் வஞ்சகமும் கெட்ட எண்ணங்களும் நிறைந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நியாயமே சில பேர் தேடுறது கிடையாது, அநியாயமே பண்றது, பப்ளிக்கா அநியாயம் பண்றது, தான் பண்றது கரெக்ட்னு சொல்றது. நீ உனக்கு ஒருவேளை அது கரெக்டா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்னால் அது சரியில்லை. அதை மாற்றிவிடு. நியாயத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையினுடைய நியாயத்தையும் விதவைகள் வழக்கையும் விசாரியுங்கள். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இதை விட்டுட்டாங்க, எல்லாம் போய் மனசனை பிரியப்படுத்த போனாங்க. இப்ப பணம் இருந்தா அவன் பின்னாடி போறது, ஏழையை நிந்திக்கிறது, ஏழையை கண்டுக்கிறதே கிடையாது. அதனால ஆண்டு சொல்றாரு இது பாவண்டான்ற. இப்ப நம்ம கூட பாருங்க, கொஞ்சம் நல்லா இருந்தா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்போம், கொஞ்சம் பரிதாபம் இருந்தா அவங்களை ஒதுக்குவோம். பயங்கரமான பாவங்க அது, ஆண்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்போம், அப்படியே குழஞ்சு குழஞ்சு பேசுவோம், அவங்களை அப்படியே ரொம்ப ப்ளீஸ் பண்ற மாதிரி நடப்போம். கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. யாருக்கிட்டதான் ரொம்ப க்ளோஸா இருக்கணும்? திக்கற்றவர்களுக்கு, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு, ரொம்ப நெருக்கப்படுகிறவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, இப்படிப்பட்டவங்களை தான் நம்ம நேசிக்கணும். நம்ம சபையில கூட பாருங்க, இந்த ரொம்ப ஒரு கீழே நிலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அப்படி ஏங்குவாங்க, அப்படி இது பண்ணுவாங்க, அப்படி அன்பு கூறுவாங்க. அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பேன். நான் அதை விட்டுட்டு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி போய்கின்னு அவங்கள ப்ளீஸ் பண்ணி நிறுத்தினா ஆண்டருக்கு அது பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அந்த நாட்கள் எப்படி நடந்து கொண்டாங்கன்னா ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. யாருக்கிட்ட புகழ் இருக்குதோ, யாருக்கிட்ட பெருமை இருக்கு, பணம் இருக்குதோ அவங்க பின்னாடியே போனாலும் ஒழிய கொஞ்சம் நலிந்து போனவர்கள், கொஞ்சம் உடைந்து போனவர்களை அவங்க பெருசா நினைக்கிறதே கிடையாது.
அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது, அவங்கள வெறுக்கிறது, அவங்கள வேதனைப்படுத்துற மாதிரி செய்யறது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. தயவு செய்து இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இதை நாம் மாற்றிக்கொள்ளணும். இதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல் வரும். அன்னைக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கோபாக்கினை வந்துட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன விதைக்கிறியோ அதை கண்டிப்பா அறுத்தே தீருவ. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆண்டவரை ஏமாத்த முடியாதுங்க. நீ உன் இருதயத்தை சரிப்படுத்தி உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால நேராக்கி நீ பொதுவா நடந்துக்கணும், நேர்மையா நடக்கணும். நீதி எது, நியாயம் எது உனக்கு தெரியணும். ஏன்னா நீ உலகத்தான் கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எல்லாம் உலகத்தா மாதிரியே வாழுது, உலகத்தா மாதிரியே செயல்படுறது, உலகத்தா மாதிரியே சிந்திப்பது. வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். மாற்ற வேண்டியது சூழ்நிலைகள் அல்ல, நான் மாறணும், என் குணங்கள் மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் சிந்தை மாறணும். ஆண்டவர் என்ன அழகா பேசுறார் பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். பணம் கொடுக்கிறவன் பின்னாடி போகாதீங்க. யார் பணம் வச்சுக்கிறானோ அவனை தேடி போவாத, கர்த்தருக்கு பிடிக்காது. பெருமை உள்ள ஆட்களை நோக்கி போகாத. ஏழ்மையில் உள்ளவங்க, தரித்திரத்தில் உள்ளவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, நெருக்கப்படுகிறவர்கள், அவங்கள கொஞ்சம் யோசிங்க. அவர்களிடத்தில் அன்பாயிருங்கள். ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நான் ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறேன்றத கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் பழகிறன்றது தெரியாதா? ஏன் பேசுற, யார்கிட்ட போய் ரொம்ப ப்ளீஸ் பண்ற, யார ரொம்ப ரொம்ப நெருங்குற, எதுக்காக நெருங்குற? என் இருதயம் வேற லெவல்ல இருக்குது, என் இருதயம் சரியில்லை. பணம் இருக்கிறவங்க பின்னாலதான் நான் போறேன், புகழ் இருக்கிறவங்க பின்னாடி தான் போறேன். என் ஆசை நிறைவேறுவதற்கு அவங்கள ஒரு சாதகமாக்க பாக்குறேன், என் நோக்கம் நிறைவேறுவதற்கு அவங்க பின்னால போற. அது தவறு. என் காரியங்களை கர்த்தர் செய்வார், என் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு எது பிரியுமோ அதை செய்யணும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைல உங்க வாழ்க்கையில என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது அதெல்லாம் மாற்றுங்க, அதை நிறுத்துங்க. அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அதே குணத்தை அப்படியே செய்யாதீங்க. ஒரு முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம். ஆனா அதையே பண்ணீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார். அவரை வேதனைப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாது. ஐ எம் சேலஞ்சிங் யூ. தெரியாம செய்திருக்கலாம், ஒரு காலத்துல நான் தெரியாம செய்திருக்கலாம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. முதல் என்ன சொல்றாரு? தீமை செய்தை விட்டு என்ன பண்ணுங்க? ஓயுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் அப்படின்னா அர்த்தம். அதையே சும்மா பண்ணிக்கிட்டே இருக்காத, மாத்திக்க, சரி பண்ணாத. ஸ்டாப் சின்ஃபுல் பிராக்டிசஸ். தப்பான காரியத்தை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காத. லேர்ன் டு டூ வெல் அப்படின்னா அர்த்தம். நன்மை செய்ய படிங்கள்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ணு. நீதியாய் வாழ டெவலப் பண்ணு. டெவலப் ஆகும். நல்லா நிறைய பேர் தெரியுமா, பணக்காரன் ஆகணும், டெவலப் ஆகணும்னு நினைக்கிறான். அதுல ஆகாத, அது டேஞ்சரஸ், அது வேணாம். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ நல்ல மனிதனாய் நீதி செய்கிறவனாய் அதுல டெவலப் ஆகு. நன்மை செய்வதில் பெருகு. சோ ஸ்டாப் சின்ஃபுல் பிராக்டிசஸ், டெவலப் ரைச்சஸ் ஹேபிட்ஸ். நீதியான செயல்களிலே பெருகுங்கள். நன்மை செய்ய படிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீதியான செயல்கள். எது கர்த்தருக்கு பிடிக்கும் அது பக்கம் தான் நீங்க நிக்கணும் ஒழிய வேற எந்த சைடும் நிக்க கூடாது. அதுக்கப்புறம் நியாயத்தை தேடுங்கள். சீக் ஜட்ஜ்மெண்ட். நியாயத்தை தேடுங்கள்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதிலே ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை நான் காமிப்பேன். குவாலிட்டி லைஃப். கிறிஸ்தவங்க குவாலிட்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா சபையும் நாசமா போச்சு. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நரகத்துக்கு போற. நன்மை செய்ய படிக்கிறது கிடையாது, தீமையை விட்டு ஓய்வது கிடையாது, தன் வாழ்க்கையை சரிப்படுத்துவது கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, வாக்குத்தத்தம் எந்த ஒரு வாக்குத்தத்தையும் நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, வாக்குத்தத்தமே தெரியல பாருங்க, பேன் முழுகிறீங்க.
வாக்குத்தத்தம் எதனா ஒண்ணு சொல்லுங்க. இங்க பைபிள் இங்க கூட சுத்தி கூட இருக்கும் பாருங்க, எதனா ஒண்ணு சொல்லுங்க. எந்த ஒரு வாக்குத்தத்தம் எடுத்துங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு ஒரு உதாரணம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னா எவன் அங்க கேட்கணும்ல. அவன் அவன் நீ வந்து பாட்டு குருட்டு தர்மம் நினைச்சேன்னா அவன் நீ கிடையாது. அது உண்மையா வாழறவன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவன், ஆண்டவரை தேடுறவன், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவன், அவனுக்கு தான் நடக்கும். சும்மா குருட்டுவாக்க சொல்றது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எவன் அவருக்கு பிரியமா வாழறவன், அவருடைய நீதியை தேடுறவன். எந்த வாக்குத்தத்தமும், வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பலிக்காது. வாக்குத்தத்தம் யாருக்கு? பாவத்தை எதிர்த்து போராடுறவனுக்கு தான் வாக்குத்தத்தம். பாவத்தை அப்படியே கட்டி பிடிச்சுன்னு உலகம் பொழுதும் உலக ஆசையும் பெருமையும் எல்லாம் அப்படியே நிறைந்தவனாய் நான் போய் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற்றுங்கன்னு எப்படி நிறைவேற்றுவார்? யாருக்கு நிறைவேறும்? எந்த வாக்குத்தத்தமும், எனி ப்ராமிசஸ், யார் பாவத்தை எதிர்த்து போராடுறானோ அவனுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து போராடுறதே கிடையாது. அது கூடவே கொலாவுறது, அது கூடவே இருக்கிறது, அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுங்க. சிக் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் மீன்ஸ் ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையை எதிர்பாருங்க. நான் கிறிஸ்தவன், நான் ஒரு தரமான வாழ்க்கை வாழணும். கிறிஸ்தவன் எப்படி வாழணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவன் தானே? தரமான வாழ்க்கை இருக்கா? அல்லேலூயா. உங்களை பார்த்தா இவங்க உண்மையான கிறிஸ்தவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டாங்க. யாருன்னா எதனா சொன்னா கூட அதை இக்னோர் பண்ணுவாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கடவுளை தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா உனக்கு எவ்வளவு வலிக்குது, என்னை பத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறல்ல, அதுவே முதல்ல தப்பு. சொன்னா சொல்லிக்கிட்டோம், யார் பாக்குறது? நாங்க அப்படி இருக்கிறீங்க, யார் பாக்குறது? கர்த்தர் பார்க்கிறா. நாம அநியாயமாய் நடத்தப்பட்டால் தேவன் நீதியாய் நியாயம் தருவார். உன்னை யாரா எதனா சொல்லிட்டாங்கன்னா உடனே உனக்கு சொரண சூடு வரக்கூடாது. சொல்லுவாங்க, சொல்லும் போது கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு நல்ல அதான் குவாலிட்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னை பத்தி அப்படி சொன்னாலா, நான் அவங்கள பத்தி இப்படி சொல்றேன், அவங்களை இப்படி கெடுக்கிறேன், நீ கெடுக்க ஆரம்பிச்சேனா தட் இஸ் நாட் அ குவாலிட்டி கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க எனக்கு தீமை செய்தாங்களா, நான் அவங்களுக்கு தீமையே நினைக்க மாட்டேன், தீமையும் யோசிக்க மாட்டேன், அவங்களை கெடுக்கிறதுக்கான முயற்சியை செய்ய மாட்டேன். என் தேவன் இருக்கிறார், தேவனே நியாயாதிபதி. ஒருத்தர் எதனா பண்ணிட்டாங்க, ஏதோ உங்களுக்கு நடக்கல, உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது, என்ன பண்ணணும் முயற்சிக்கிறீங்க, எப்படி அவங்க பேரை கெடுக்கணும், எப்படி அவங்கள கவுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தப்புங்க. யார்தான் நியாயம் தீர்க்க போறது? யார்தான் ஜட்ஜ்? யார்தான் வந்து ஒரு அவார்டு கொடுக்க போறது, ரிவார்டு? கர்த்தர். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு விரோதமா யாருன்னா எதனா பேசுறாங்கன்னா நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் பிரைஸ் ஆண்டவரை துதித்து கொண்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, யார் பார்த்து கொண்டு இருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து தாங்கிக்குவாங்க. ஆமா, நான் தாங்கிக்குவேன், என்ன செய்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன். ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் வழியை அவர் அறிவார், நான் என்ன எப்படி போறேன், என்ன பண்றேன், எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. உங்களை பத்தி யாராவது குறை சொன்னாலோ, உங்களை பத்தி யாராவது வேதனையா பேசினாங்களோ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அதுக்காக நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஒருத்தருக்கும் வேணாவா? அப்ப எல்லாமே எனக்கு வேணும். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அவங்க சொல்லதாங்க ஆசீர்வாதமே வரும். உங்களை பத்தி குறை சொல்ல நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருன்னா குறை சொல்றாங்களா, யாராவது உங்களை வெறுக்கிறாங்களா, யாராவது உங்களை வேதனைப்படுத்துறாங்களா, நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா குவாலிட்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க. என்ன குவாலிட்டியான வாழ்க்கை? இதுதான் ஆசீர்வாதம். என் தேவன். நல்லா புரிஞ்சுங்க. சிமேயி என்கிறவன் தாவீதை சபித்துக் கொண்டே வரான். கோபம் வருது கூட இருக்கிறவனுக்கு. ஆனா தாவீது கோபமே வரல. ஏன் தெரியுமா? அவன் சொல்லட்டும், நான் பண்ணதுக்கெல்லாம் அவனை வச்சு ஆண்டவர் சரி பண்றாரு, எல்லாம் சரியாயிடும். நீங்க சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் எழுப்பினால் சந்தோஷப்படுங்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். யாராவது எதனா பேச மாட்டாங்களா? நம்மள பேசினாங்களா? அவங்கள பத்தி நான் 10 பேருக்கு வத்தி வைக்கிறேன்னு வச்சேனா உனக்கே நீ வத்தி வச்சுக்கிறேன்னு அர்த்தம்.
ஆமென் சொல்லுங்க. தீமை உனக்கு விரோதமா பேசுறாங்களா பேசிக்கிட்டோம், தீமையா செய்யறாங்களா செய்யட்டும். ஏன்னா அதை தீமையான அனைத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி போடுவார். அப்ப நீங்க குவாலிட்டியான கிறிஸ்தவனா அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது, அவங்கள பத்தி ஊரெல்லாம் தூற்றக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணு, உன் இருதயம் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நான்காவதாக அந்த ரெண்டு வசனத்தினுடைய சாராம்சத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன், 16, 17. நான்காவதாக நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்துங்க? இரக்கம் உள்ளவர்களாய் நடங்க. யார் மேலாம் இறக்கப்படுங்க? யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டணுமோ அவங்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஈவு இரக்கம் இல்லாம நடக்காத. நீ கிறிஸ்தவன், உனக்கு இரக்கம் வேணும். ஹல்லேலூயா. ஈவு இரக்கம் இல்லாம நடந்தேனா உனக்கு இரக்கம் காட்டப்படாது. கடைசியாக ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அக்கறை உள்ளவர்களா என்ன பண்ணுங்க? அக்கறை உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது என்ன பார்க்கணும், என்ன புகழணும் என்பதற்காக இல்லைங்க. அக்கறையோடு யாருக்காவது உதவி செய்யணும்னு மனசு வந்தா, யாரும் பார்த்து நம்மளை புகழ தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. ரகசியமாய் அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? அக்கறையோடு உதவி செய்யுங்கள். இரக்கமுள்ளவர்களா இருங்கள், அக்கறையோடு உதவி செய்யுங்கள். சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுங்கள். இதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பும் போது தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள், எத்தனை வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொன்றும் மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்துகிட்டே இருப்பார். ஆசீர்வாதத்தினுடைய ஒவ்வொரு கதவையும் தேவன் திறந்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அது சொல்லுவார், கடைசியா வரும், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாற்றோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள், பட்டயத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும், நியாயத்திற்கு வந்துருன்றார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு போகும்போது ஒரு மனம் திரும்புதலோடு போகணும். என் வாழ்க்கை மாறிட்டோம், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் மற்றவங்கள மாதிரி வாழக்கூடாது, நான் மற்றவங்கள மாதிரி நடக்கக்கூடாது, நான் ஒரு குவாலிட்டியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரு பொருத்தனையோடு நம்ம போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேசத்தின் நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த உலகத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். தேவன் எல்லா காரியங்களிலும் நம்ம கூட இருக்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துருவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மனம் திரும்பிட்டா எல்லாமே சரியாயிடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா இந்த காலை வேளையில? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே நிர்பந்தமாய் இந்த உலகத்துல இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியும்படி உதவி செய்யுங்கப்பா. நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறதை செய்யறதில்ல, விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை உமக்கு முன்பாக சரியில்லாம இருக்கிறது ஆண்டவரே. அநேக காரியங்களில் நாங்க உங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி ஆண்டவரே, நாங்க நல்லா இந்த உலகத்தை பின்னால போய் கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த உலகத்து பின்னால போறதை நாங்க ஸ்டாப் பண்ணி உங்க வார்த்தையை கேட்டு உங்களுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழுகின்ற, ஒரு தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகின்ற, ஒரு தகுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகின்ற, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஒரு மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பி மனம் பொருந்தி, ஆண்டவருக்கு நான் இனிமே கீழ்ப்படிவேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு ஒரு மாற்றத்தோடு போவீர்களானால் கண்டிப்பா வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நன்மையானவரை கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனா மனம் திரும்பாம போனீங்கன்னா எதுவுமே நடக்காது, எதுவுமே மாறாது. எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்து மேல போராட்டம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நம்ம மாறிட்டோமானால், கர்த்தருக்கு பிரியமா வாழணும்ன்ற முடிவோடு போவோமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த வாழ்க்கை எங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, இந்த காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள். நீர் எங்களுக்கு இந்த உலகத்துல வாழும்படியான அனுமதியை தந்திருக்கிறீங்க, வாழ வேண்டிய எல்லாமே தந்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமான தேவைகள் இருந்தால் அதையும் தருவீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு பிரியமா வாழ வேண்டும், உங்க சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. எங்க பழைய சுபாவங்கள் மாறணும், எங்களுடைய எண்ணங்கள் மாறணும். நாங்கள் நல்ல குணம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் தீமை செய்கிறவர்களா அல்ல, நன்மை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இரக்கம் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. ஒரு அக்கறையோடு இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையா இருக்கட்டும்பா.
எங்க வாழ்க்கை உங்க பார்வையில அருமையா இருக்கட்டும்பா. இந்த உலகத்துல நாங்க உங்களை பிரியப்படுத்துகிற உப்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிருபையின் நிழலில் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையில் பங்குபட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.